ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு அதாவது 24/11/2025 திங்கட்கிழமை அன்னைக்குன்னு தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நம்மளுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு லீவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ இந்த டைம்ல மழை பெய்யுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட் நேமோட. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மழைன்றதே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நல்லாவே பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பேஞ்ச டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் திரும்ப திரும்ப மழைன்றது பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான மழையும் பதிவாகி இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் அப்புறம் இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லாவே மழை பெய்யவே இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட், தென் தமிழக மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதே போல கடலோர மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள்ல தான் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு 23/11/2025 சண்டே அன்னைக்குன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லோ அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நல்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 4 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 4 தென் தமிழக மாவட்டங்களுக்கு இன்னைக்கு சண்டே அன்னைக்குன்னு உங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். இது போக எல்லோ அலர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், இந்த கடலோர மாவட்டங்கள், அதே போல நம்ம டெல்டா மாவட்டங்கள், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சு அலர்ட்டும் எல்லோ அலர்ட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இருக்குது. இதுலயும் நமக்கு குறிப்பா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாவட்டம் முழுக்க பெய்யாது, பட் ஒரு சில மாவட்டங்கள்ல நமக்கு மிக கனமழையா இது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கான அலர்ட். சரியா? சண்டேக்கான அலர்ட். இப்ப அதுவே நம்ம நாளைக்கான அலர்ட் பார்ப்போம். நமக்கு மண்டே எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே போல தென் தமிழக மாவட்டங்களுக்கும் கடலோர தென் மாவட்டங்களுக்கும் நமக்கு இந்த அலர்ட் நாளைக்கு இருக்குது. ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்றது இன்னும் நமக்கு குமரி கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த மாவட்டங்கள்ல தான் இப்போதைக்கு அங்கங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது. பட் ஓவராலா மழை பெய்யுதானா கிடையாது. அங்கங்க தான் என்ன செய்யுதுன்னா அந்த மாவட்டங்கள்லயுமே ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யுது. ஸோ அந்த வகையில நாளைக்கு 24/11/2025 மண்டே எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை, எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால். சரியா? இதுக்கு மட்டும் நாளைக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்போ நமக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி இரவுக்கு மேல இல்லைன்னா 24ஆம் தேதி அதிகாலையில நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சோ இது உங்க சொன்னபடி கரெக்டா அந்த அதிகாலையிலயோ இல்ல இரவுல இருந்தும் மழை ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாவட்டங்கள்ல, இப்ப நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்ல நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நீங்க விடுமுறை அப்படின்றது எதிர்பார்க்கலாம். சரியா? எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிடுறேன்: மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது போக காரைக்கால். இதுல நம்ம நாளைக்கு
பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மஞ்சள் நிற எச்சரிக்கை அப்படின்றதுனால. சரியா? ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.